எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வீடியோங்க. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சொறி, என்ன குழம்புன்னு பார்த்துட்டு இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல வெள்ளை சோறு, சூப்பரா மழைக்கு எதமான நாட்டுக்கோழி முட்டை குழம்புங்க. இங்க பாருங்க. சாப்பிடலாங்களா? வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சாப்பாடை உடச்சி விட்டு இந்த மாதிரி குழம்ப மொண்டு ஊற்றிக்கணுங்க. ஊற்றிக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சு வச்சுருக்குறேனுங்க. இதுதான் இன்னைக்கு நான் தொட்டுக்க போகிறேன் சாப்பாட்டுக்கு. அப்புறம் முட்டை இருக்குது. ரசிச்சு சாப்பிட்லாம் வாங்க. குழம்பு சூடாக இருக்குதுங்க. ஆனாலும் ஆக்க பொருத்தமான ஆற பொறுக்க மாட்டேங்குது. அந்த வாசனை சீக்கிரமாக சாப்பிடு, அள்ளி வாயில் போடுன்னு சொல்லுது. சுடுதே, நான் என்ன பண்ணட்டும்? சுடாமல் இருக்கணும். பார்த்ததுமே வாயில் அள்ளி போட்டுடலாம். ஆனால் சுடுதே. ஏன் சுடுற? சுடாத. அருமையாக இருக்குங்க குழம்பு, சோறு எல்லாம். முட்டை பாருங்க. எனக்கு அவிச்ச முட்டைன்னா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குங்களா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மஞ்சக்கரு கொஞ்சமாக எடுத்து அப்படி சோத்துல ஊற்றி விட்டுக்கலாங்க. ஊற்றி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்படியே பொட்டுக்கடலை மாவு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மஞ்சக்கரு. இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுங்க. மஞ்சக்கரு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால இன்னும் பிணைஞ்சுக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால குழம்பு சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே சாப்பிட்றேன். எங்கள் ஊரில் மழைங்களா, மழைக்கு இந்த மாதிரி குழம்பு நல்லா ரசமாட்ட வச்சு இப்படி ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு இதமாக தான் இருக்குதுங்க. எப்படிதான் இந்த குழம்புகள்லாம் இவ்வளோ ஒரு ருசியாக வருதுன்னே தெரியலைங்க. அது ஒன்னொன்று ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இந்த மஞ்சக்கரு போட்டு பிணைஞ்சதுன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க.
அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த முட்டை குழம்பு வச்ச வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கிறேங்க. வீடியோவில் போய் பாருங்க. என்னடா வாய் பேசாமல் அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்குறாளே, அவ்வளோ ருசியாகவே இருக்குது குழம்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. உண்மையாலுமே ருசியாக தான் இருக்குது. இதோட வீடியோ போய் பாருங்கள். இந்த குழம்பு நான் எப்படி வச்சுருக்கிறேன், எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. இப்படி வச்சு இவ்வளோ ஒரு ருசியாக வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படி இப்படி ரசம் மாதிரி ஊற்றிக்கணுங்க. பெரட்டினாப்பில் இருக்கப்படாது. பெரட்டினாப்பில் சாப்பிட்றது வந்து புளிக்குழம்பெல்லாம் வைக்கிறோமல்லங்க, அது மாதிரி இருந்தாலே பெரட்டினாப்பில் சாப்பிடணும். இது வந்து ரசம் மாதிரி ஊற்றணும் குழம்பு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உறிஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படியே ஒரே முட்டையாக சாப்பிடணும்னு தோணுதுங்க. இருந்தாலும் சாப்பாடுக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிடணும் இல்லைங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். மஞ்சள் கரு போட்டு பிறந்து சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த மஞ்சள் கருவை எடுத்து போட்டுக்கிறேன். முட்டை சுட்டுக்கலாம் பாருங்கள். மஞ்சள் கரு வந்து சாப்பாட்டில் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, இது ஒரு வகையான டேஸ்ட்டுங்க. அருமையான டேஸ்ட்டு பாருங்கள். தொட்டுக்கு இருந்துமே இது பக்கமே என் கை போகலை பாருங்க. ஏன்னா இதுவே அவ்வளோ ருசியாக இருக்குது. எல்லா சோறும் ரசிச்சு ருச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஒரு பருகு கூட வீணடிக்காத அளவு சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு அவ்வளோ ஒரு ருசி குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ ருசியான குழம்பு வச்ச வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.